ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சூப்பரான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரை கிலோ பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து கடையில் வாங்கினது தான். உங்கள் வீட்டில் அப்படி பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சி இருந்ததுன்னா அதை வச்சு கொழுக்கட்டை செய்யலாம் சூப்பராக. ஒரு பாத்திரத்தில் தட்டி வச்சுக்கோங்க. 4 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. சீனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து அப்படியே மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்திங்கன்னா தண்ணி ஆயிரும். அதனால் அப்படி மிக்ஸ் பண்ண மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மறுபடியும் 3 ஸ்பூன் சீனி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு அப்படி தேவைன்னா திரும்ப மறுபடி சீனி சேர்த்துக்கோங்க. அதிகமாகனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காவும் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் சேர்த்திங்க நல்லா மணமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒவ்வொரு பொருள் சேர்க்கும்போது நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. பொடி உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இந்த ஷேப்பில் கொழுக்கட்டை பிடிச்சிக்கோங்க. கொழுக்கட்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இன்று திருமணநாள் பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லா மாவையுமே இந்த மாதிரி ஷேப்பில் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சு ஒரு இட்லி கொப்பரையில் 1.5 ஜம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எப்படி இட்லி அவிக்கோமோ அதே மாதிரி தான் இந்த கொழுக்கட்டை அவிக்கிறதும். அந்த இட்லி அவிக்கிற தட்டில் 2 கொழுக்கட்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. எத்தனை தட்டு இருக்கோ அந்த தட்டில் கீழே உள்ள தட்டை விட்டுட்டு மற்றபடி தட்டில் அந்த மாதிரி 2 எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சூடானதுக்கப்புறம் அதை வந்து அந்த இட்லி கொப்பரையில் தூக்கி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. கரெக்டாக சூப்பராக வெந்துடும். சூப்பராக வெந்துட்டு கரெக்டாக 15 நிமிஷம்தான். இந்த மாதிரி தூரம் எடுத்து வச்சுட்டு அந்த கொழுக்கட்டையை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக கொழுக்கட்டை வரும். மீதி இருக்க மாவும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொழுக்கட்டை சூப்பராக பஞ்சு போல் வெந்திருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா?
சூப்பராக இருக்குது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.